அன்புள்ள மாணவ மாணவிகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரை எடுத்துக்கொண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அலைடு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸில் இருந்து ஒரு பகுதியினை நாம் இன்று பார்ப்போம். இந்த காணொளியில் அணிகள் என்ற தலைப்பில் அடிக்கடி பருவ தேர்வில் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகளை நான் உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கின்றேன். Find the characteristic equation of 2, 3, 4, -2. இந்த எண்கள் மட்டுமே உங்களுக்கு செமஸ்டர் क्वेश्चन பேப்பர்ல மாறுபட்டிருக்கும். இது 2x2 மேட்ரிக்ஸ், 2 ரோ 2 காலம் கொடுத்திருக்காங்க. சோ characteristic equation அவங்க கேக்குறாங்க. சோ என்ன கேட்காங்க? What is required characteristic equation? சார் characteristic equation என்ன சார்? சிறப்பியல்பு சமன்பாடு. How to find it? Simply says இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. முதல் கேபிட்டல் A அப்படின்னு in general. So capital A equal to 2, 3, 4, -2 அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதுல 2 ரோ 2 காலம் இருக்கு. 2 rows and 2 columns வந்து இருக்கு. So இதுக்கு பேர் வந்து leading diagonal elements. அதனால புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பேர் diagonal elements னு சொல்லலாம். இல்லனா leading diagonal elements அப்படினு சொல்லலாம். சோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து characteristic equation. சோ characteristic equationக்கு எதுவும் ஃபார்முலா இருக்கா? சோ definition of characteristic equation is modulus a minus lambda i equal to 0. சோ characteristic equation னா என்ன அப்படினா determinant a minus lambda i equal to 0. a is given matrix, lambda is a scalar, I is the identity matrix. So சிம்பிளா சொல்லணும்னா இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல நீங்க மைனஸ் லாம்டாவை ஆட் பண்ணி டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணினா வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சோ இது எப்படி சார் செய்யறது அப்படினா இப்போ இதான் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ், இதுல மைனஸ் லாம்டாவை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். சோ அப்ப டிட்டர்மினன்ட் 2 minus lambda 3 4 minus 2 minus lambda close the determinant equal to 0. நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல மைனஸ் லாம்டாவை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரிமைனிங் உள்ள எண்கள் அனைத்தும் அப்படியே இருக்கு. சோ இப்போ இத வந்து எக்ஸ்பாண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க யூசிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சோ 2 minus lambda into -2 minus lambda minus 3 into 4 equal to 0. இது ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். 2 into 2 2 into -2 -4 2 into -2 lambda -2 lambda minus lambda into -2 plus 2 lambda minus lambda into minus lambda plus lambda square 3 into 4 minus 12 equal to 0. மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஹைரார்கி படி எழுதிட்டீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஓவர். ஹைரார்கினா என்னன்னா ஹையஸ்ட் பவர் lambda square. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ ஹையஸ்ட் பவர் lambda square. இது -2 lambda, இது +2 lambda. Opposite sign. So opposite sign are cancelled. இது -4, இது -12. So adding these two we get -16 equal to 0. So lambda square minus 16 equal to 0 is called required characteristic equation. இதே மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. நீங்க நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பயந்துடாதீங்க. சிறப்பியல்பு சமன்பாடு. சோ இந்த என்சர்க்கிள் பண்ணிக்கங்க. ஏன் சார் இதை நீங்க என்சர்க்கிள் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு பேர் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல மைனஸ் லாம்டாவை மட்டும் ஆட் பண்ணி டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0 பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் அழகா வரும். இந்த ஆன்சருக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து நீங்களே போட்டு பாருங்க. இந்த நம்பரை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்களே செஞ்சு பாருங்க. வெரி வெரி ஈஸி. இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் போக முடியும். ஒரு சம்முக்கு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நீங்க ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். Hi friends, first class நம்ம
கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில் ஐகன் வேல்யூஸ் ஒரு கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் 4 1 3 2. ஸோ இது 2 ரோ 2 காலம் கொடுத்துருக்காங்க. இது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வந்து நீங்க சால்வ் பண்ணினா வரக்கூடியதுக்கு பேரு ஐகன் வேல்யூ. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல பாருங்க. ஐகன் வேல்யூனா என்னன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா முதல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா வரக்கூடிய ஆன்சருக்கு பேரு ஐகன் வேல்யூ. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஏன்னு பேர் கொடுத்துருங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 4 1 3 2. ஸோ நம்மளோட ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து டு ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சார் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா என்ன சார்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து மாடுலஸ் a minus lambda I equal to 0. Characteristic equation is modulus a minus lambda I equal to 0. So a ங்கிறது given matrix, lambda ங்கிறது scalar, I ங்கிறது identity matrix equal to 0. இதுதான் characteristic equation ஓட ஃபார்முலாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் வந்து இந்த 4ஐயும் 2ஐயும் நான் என்சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னு தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் பென்சிலில் இதை என்சர்க்கிள் பண்ணிக்கங்க. ஸோ அது கூட மைனஸ் லாம்டாவை மட்டும் ஆட் பண்ணி டிட்டர்மினன்ட்குள்ளே எழுதி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நான் செய்கிறேன் பாருங்க நீங்கள் இது டிட்டர்மினன்ட். ஸோ 4 மைனஸ் லாம்டா 1 3 2 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட்குள்ளார இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸில் நான் மைனஸ் லாம்டாவை ஆட் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ யூசிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். So 4 minus lambda into 2 minus lambda minus 1 into 3 equal to 0. So using ordinary multiplication 4 into 2 8, 4 into minus lambda minus 4 lambda minus lambda into 2 minus 2 lambda minus lambda into minus lambda plus lambda square minus 3 equal to 0. So இந்த ஹைரார்கி படி எழுதுனா அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஹைரார்கினா ஹையஸ்ட் பவர் வந்து லாம்டா ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் லாம்டா ஸ்கொயர், இது minus 4 lambda, இது this is minus 2 lambda. Adding these two we get minus 6 lambda. 8 minus 3 so plus 5 equal to 0, which is the required characteristic equation. இதுதான் நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 லாம்டா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணா நமக்கு வரக்கூடியதுக்கு பேர் ஐகன் வேல்யூ. சார் ஒரு எத்தனை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அத்தனை ஐகன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து லாம்டா பவர் 2 இருக்கு. ஸோ நமக்கு 2 ஐகன் வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் இப்படி லாம்டா பவர் 3 அப்படின்னா 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ். டு ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ். ஸோ இப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 லாம்டா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. லாம்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே லாம்டா பவர் 2 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம், இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் 5, லாஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் 5. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 5 வருது, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 6 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே மைனஸ் 2 மைனஸ் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து மைனஸ் 5 வருது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வருது. ஸோ ஆனால் இங்கே இருக்கக்கூடியது வந்து ப்ளஸ் 5 இருக்கு. ஸோ ப்ளஸ் 5க்கு வந்து 1 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் மைனஸ் கொடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 1ஐயும் மைனஸ் 5ஐயும் ஆட் பண்ணால் மைனஸ் 6, மைனஸ் 1ஐயும் மைனஸ்
5 மல்டிப்ளை பண்ணா +5. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது, இது வந்து வராது. ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து +5. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் +5 வருதுன்னு பார்க்கணும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா வந்துச்சுன்னா அதுதான் சரியான ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as lambda minus 1 into lambda minus 5 equal to 0. So இது செப்பரேட்டா எழுதிருங்க. lambda minus 1 equal to 0 or lambda minus 5 equal to 0. So அப்ப lambda equal to +1 or lambda equal to -5. So இந்த ரெண்டுக்கு பேர் தான் ஐகன் வேல்யூஸ். So அப்ப ஐகன் வேல்யூஸ் are 1 5. இதான் ஐகன் வேல்யூஸ். மாணவ மாணவிகளே, கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு ஐகன் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த கணக்குல lambda square minus 6 lambda plus 5 equal to 0 ன்னு இருந்துச்சு. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து +5 இருந்தது. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +5 வருது, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா வருது அப்படிங்கறத நம்ம சைடுல எழுதிட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட லாம்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க லாம்டாவோட மதிப்பு 15 வந்திருக்கு. இந்த 1க்கும் 5க்கும் பேர் தான் ஐகன் வேல்யூஸ். மீனிங் சப்போஸ் நீங்க எக்ஸாமினேஷன்ல செய்யறப்ப உங்களுக்கு வந்து இதால இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி காரணிப்படுத்த முடியல, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட் டேர்ம் வரல, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா வரல அப்படினா நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு உண்டான ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்க சால்வ் பண்ணணும். சோ அதோட ஃபார்முலா வந்து lambda equal to -b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் -b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a அங்கற ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்க ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறப்ப a ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர், a ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர், b ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா, c ங்கிறது கான்ஸ்டன்ட். சோ இத நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனா மட்டும் தான் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி லாம்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த லாம்டாவோட மதிப்புக்கு பேர் தான் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் அப்படினு நீங்க எழுதணும் ஐகன் வேல்யூஸ். சோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 3/3 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி. அன்புள்ள மாணவ மாணவிகளே, நமது யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுமாறு நிறைய காணொளி நிகழ்ச்சிகளை போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை டச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க ரெகுலரா. ஃபைண்ட் தி வேரியன்ஸ் ஆஃப் தி ஸ்டேஷனரி ப்ராசஸ் x of t whose autocorrelation function is given by or double x of tau equal to 2 plus 4 e power minus 2 into modulus tau அப்படின்னு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க, what is given னா autocorrelation function கொடுத்திருக்காங்க. சோ what is required, variance வந்து ரெக்வயர்ட் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுல இன்னொரு என்ன சொல்லிருக்காங்க, ஸ்டேஷனரி process அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ கொடுத்திருக்கக்கூடிய process வந்து stationary process அப்படிங்கறாங்க. what do you mean by stationary process? so stationary process னா உங்களுக்கு என்னன்னு முதல்ல தெரியணும். so a process is said to be stationary process. mean and variance values are constants, must be constants. ஒரு random process, ஒரு process-ஓட மீனோட மதிப்பும் வேரியன்ஸோட மதிப்பும் கான்ஸ்டன்ட்டா இருந்தா மட்டும்தான் அந்த process-க்கு stationary process னு பேரு. so இந்த r double x of tau ங்கிறது ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனோட நோட்டேஷன் சிம்பல். சோ இந்த ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் சம்மல கொடுத்துட்டு அந்த process வந்து ஒரு ஸ்டேஷனரி processங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஆர்டர் மொமெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம processல
மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் வந்து மீனோட சிம்பல் வந்து E of x of t. ஸோ E of x of tங்கிறது மீனோட சிம்பல். இட் கேன் பி ரெப்ரசன்டட் பை mu1 dash இப்படியும் சொல்லலாம். E of x of t வந்து mu1 dash அப்படின்னு சொல்லலாம், or x bar அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேர்ட்ஸ்லையும் சொல்லலாம் equal to mean. எல்லாம் ஒண்ணுதான். mean equal to E of x of t equal to mu1 dash equal to x bar equal to எல்லாமே ஒரே மீனிங் தான். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மீன் கண்டுபிடிக்கணும். இந்த மீனோட மதிப்பு கண்டிப்பா கான்ஸ்டன்ட்டா வரணும். சார் அப்ப மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதுவும் இருக்கா சார்னா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஃபார்முலா இருக்குன்னா x bar equal to square root of limit சரியா modulus tau tends to infinity or double x of tau. இதுதான் ஃபார்முலா. மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு x bar equal to square root of limit tau tends to infinity or double x of tau. நம்ம என்ன செய்ய போறோம்னா சம்ல r double x of tau கொடுத்திருக்காங்க. இந்த r double x of tau கொண்டாந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். tau வர இடத்துல இன்ஃபினிட்டி கொடுக்க போறோம். வரக்கூடிய ஆன்சருக்கு ரூட் எடுக்க போறோம். நமக்கு மீன் கிடைச்சிரும். அந்த மீன் வந்து கண்டிப்பா கான்ஸ்டன்ட்டா வரணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா r double x of tau வர இடத்துல 2 + 4e power -2 modulus tau சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கலாமா? மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா இங்கே கொடுத்திருக்கேனா x bar equal to square root of limit modulus tau tends to infinity r double x of tau. r double x of tauங்கிறது நமக்கு क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்காங்க 4 + e to the power -2 into modulus tau. So therefore we have to replace r double x of tau by 4 + e power -2 into modulus tau. So it can be written as x bar equal to square root of limit modulus tau tends to infinity bracket 4 + e power -2 modulus tau. So இப்போ நம்ம tau வரதுல நம்ம infinity வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். So x bar equal to square root of 4 + e to the power -2 into infinity. So 2 into infinity e power -infinity value வந்து 0 negligible to 0. So x bar equal to square root of 4. So this is implies x bar equal to 2. நமக்கு இப்போ x bar கிடைச்சிருச்சு. Now to find second order moment, that is e of x square of t. So இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படினா இதோட நோட்டேஷன் is equal to mu2 dash. So இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படினா limit modulus tau tends to 0 or double x of tau. இவ்வளவுதான் ஃபார்முலா. So இந்த r double x of tauங்கிறது சம்ல கொடுத்திருக்காங்க. இந்த r double x of tau கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி tau இடத்துல 0 போட்டோம்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் மூவ்மெண்ட் கிடைச்சிரும். So அப்ப mu2 dash equal to limit modulus tau tends to 0 சம்ல கொடுத்திருக்கிறது வந்து 4 + e to the power -2 into modulus tau. இப்போ நம்ம tau இடத்துல 0 கொடுக்கணும். So 0 கொடுத்தோம்னா 4 + e power -2 into 0. 2 into 0 0. e power -0 1. So 4 + 1 equal to 5. So நம்ம mu2 dash கண்டுபிடிச்சிட்டோம். So mu1 dash இதான் mu1 dash x bar equal to 2. So this is mu1 dash equal to 2. சம்ல வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா வந்து mu2 dash equal to mu2 equal to variance equal to mu2 dash minus mu1 dash whole square. The variance is the formula. So variance of x of t, it can be written as variance of x of t equal to mu2 dash. mu2 dash is 5 minus mu1 dash is 2. So 2 square. So that is equal to 5 minus 4 equal to 1. So variance of x of t is 1. Mean of x of t is 2. This is the problem. So very easy. So நீங்க ஒண்ணு ஃபைண்ட் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து வேரியன்ஸும் கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, மீனும் கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. அதனால இந்த process வந்து ஸ்டேஷனரி process. அவங்க கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. So variance of the given autocorrelation function is 1. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தெரியப்படுத்தணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.